நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஜோஸ்வா டிவியிலே அற்புதத்தின் நேரம் மூலமாக நிகழ்ச்சியை ஒளிபரப்பு கொண்டிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை நீங்கள் அற்புதத்தின் நேரமாய் பார்த்து நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை செய்கிறார் ஆண்டவர். உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் நம்மோடு கூட பேசும்படியான, நம்மோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியான கர்த்தர் நல்ல ஒரு கிருபையை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மறுபடியும் நான் நன்றி சொல்கிறேன். எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையினுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த அற்புதத்தின் நேரம் மூலமாக ஆண்டவரே, இந்த ஜோஸ்வா டிவியில் நம்முடைய வார்த்தையை கொடுக்கிற அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்துக்குள்ளே அவர்களுக்குள்ளே நம்முடைய கிருபை இறங்கி வரும்படியான கிருபை செய்யும். நம்முடைய பாதத்திலே கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனத்தை சொல்லுகிறது. உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடி உன் நிலையில் நிறுத்துவார் என்று சொல்கிறார். உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடி உன் நிலையிலே நிறுத்துவார். ஆமென். உன் தலையை நிமிர தேவன். உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். உன்னோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லவராய கர்த்தர். பாருங்க, நான் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடி உன் நிலை நிறுத்துவார். எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு நிற்கிறோமோ, எந்த இடத்துல நம்ம அவமானப்பட்டு நிற்கிறோமோ, எந்த இடத்துல நம்ம பேச முடியாதபடி தலகுனிஞ்சு நிற்கிறது போல காணப்படுகிறோமோ, அந்த இடத்துல சொல்கிறாரு, நான் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடி உன் நிலைத்திருக்கும்படியான கிருபை செய்வார். நம்மளை தூக்கி விடுகிற தேவன். பாருங்க, அதில் கர்த்தர் சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசியிலே 28ஆம் அதிகாரம் அதில் 29வது வசனத்தின் பின்பாகம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆலோசனையின் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். பாருங்க, கர்த்தர் ஆலோசனையில் அதிசயமானவர். நம்மளை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் செய்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட்டேன், தேவர் என்னோடு கூட இருக்கிறார், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி தேற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம அவமானத்தோடு கூட நம்ம காணப்படுகிறவா, உன் தலையை உயர்த்துகிற தேவன். உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடி உன் நிலைமையில நிறுத்துகிறவர். ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொல்லுகிறது, நீ பயப்படாதே, உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனமே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறவர், சர்வ வல்லவராய கர்த்தர். பலவிதமான நோயோடு கூட நான் இருக்கிறேனே, பலவிதமான பலனத்தோடு கூட இருக்கிறேனே, இந்த நோய் என்னை என்ன செய்யும்?
இந்த நோய் என்னை மரணத்துக்குள்ளே கொண்டு போகுமே என்று சொல்லி கலங்கி நிற்கிறாயா? கலங்கி நிற்கிறாயா? இன்னைக்கு இயேசு உன் தலையை உயர்த்தி உன் மறுபடி நீ எப்படி நிலைத்திருந்தாயோ அதே போல் உன்னை தலை நிமிர வைக்க போகிற தேவன், உன் தலையை உயர்த்துகிற தேவன். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உன் சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் உன் பாத்திரம் நிரம்பும்படியான கர்த்தர் செய்வார். தலையை எப்படி நம்மளை உயர்த்துவார்? நம்முடைய தலை எப்படி நிமிர்ந்து நிற்கும்? கர்த்தருக்குள்ளே எப்படி நம்ம தலையை நிமிர்ந்து நிற்கணும்னு சொன்னால், கர்த்தருடைய பாதத்தில் நம்முடைய தலையை தாழ்த்தும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் தான் எனக்கு எல்லாம், அவருடைய சமூகத்தில் நம்ம சலண்டர் ஆகும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன் தலையை உயர்த்துகிறவர், உன் தலைக்கு மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போவது இல்லை, வெட்கப்பட்டு போவது இல்லை. அருமையான கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாருங்கள், தானியேல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் நினைச்சான் 3 வேளை ஜெபிக்கிறவனாக காணப்படுகிறான். அவனுடைய ஜெப வாழ்க்கை எப்படி என்று சொன்னால், அவன் போராடி ஜெபிக்கிற ஒரு மகன், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகன். ஆண்டவருக்கு அவன் செல்ல பிள்ளையாக காணப்படுகிறவனாக இருப்பான். என்று சொன்னால், நம்ம காலையில் ஜெபிப்போம், மாலையில் ஜெபிப்போம், அவ்வளோதான். ஆனால் அவனோ 3 வேளை போராடி ஜெபிக்கிறவன், போராடி ஜெபிக்கிறவன். பாருங்க, அவனை எங்கே கொண்டு போய் போடுகிறாங்க பாருங்க, ஒரு சிங்க கொய்யக்குள்ளே தானியேலை கொண்டு போய் போடுறாங்க. சிங்கத்தினுடைய வாயை இயேசு கட்டுகிறார், இயேசு கட்டுகிறார். அந்த சிங்கத்தினுடைய கொய்யில் இருக்கும் பொழுது தானியேலுடைய தலை உயர்ந்திருக்கிறது. உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடி உன்னை நிலைத்திருப்பார். அவனை பாருங்க, சிங்கம் அவனை எப்படி கரடி சிங்கம் கொதிரிடணும்னு சொல்லி பகை தேடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவனோ சிங்க கோயிலுக்குள்ளே கடந்து போகும் பொழுது அவனை பாதுகாத்தார். யார் அவனை தூக்கி போட்டார்களோ அவர்களை மறுபடியும் அந்த சிங்க கோயிலை போடும் பொழுது அந்த எலும்பு இல்லை, நொறுங்கிட்டு. ஆனால் சிங்கத்தின் வாயிலிருந்து நம்மளை காக்கிற தேவன், மறுபடி உன் தலையை உயர பண்ணுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். தானியேலை போல இருந்தவர், தானியேலுக்குள் இருந்தவர் உன்னோடு கூட இருந்து சொல்கிறாரே, நீ கலங்காதே, நான் உன் தேவனாய கர்த்தர் என்று சொல்லுகிறார். பாருங்க, சங்கீதத்தில் 91வது சங்கீதத்திலே அதில் 4வது வருஷம் சொல்லுது, அவர் தமது சிறைக்குள்ளே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலமும் போகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரீட்சையும் கேடுமாய் இருக்கும். பாருங்கள், அவர் தமது சிறைக்குள்ளே உன்னை மூடுவார், அவர் உன் சிறை அவருடைய சிறைக்குள்ளே உன்னை மூடுவார், சிட்டைக்குள்ளே மூடுவார். பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியாலத்துக்கும் பறக்கும் உலக நோய்க்கும் உன்னை தப்பிக்கிற தேவன். அவர் சொல்கிறார், அவர் தமது சிறைக்குள்ளே உன்னை மூடுகிறார். ஒரு கோழி குஞ்சுகள் ஒரு கோழியுடைய சிட்டைக்குள்ளே மூடுகிறது போல அவர் சிட்டைக்குள்ளே உன்னை மூடிக்கொள்ளுகிறார். இரவிலே உனக்கு உண்டாகுகிற கொல்ல நோய்களுக்கும் உனக்கு தப்பி வைக்கிறார். நீ எனக்கு இப்படிப்பட்ட நோய் இருக்கிறதே, இப்படிப்பட்ட சோதனை இருக்கிறதுன்னு சொல்லி நீ வீடுகளிலிருந்து நீ கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்கிறார், பயங்கரமாக இருக்கும் என்று சொல்கிறார். பாருங்க, 100 வசனம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியிலே 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின்
இல்லை சொல்லுகிறது, நான் உனக்கு ஆரோக்கிய வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்கிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, அவர் உனக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன் சொல்கிறார், உனக்கு ஆரோக்கியம் நான் தருகிறேன், உனக்கு ஆரோக்கியம் நான் தருகிறேன். உனக்காகத்தானே சிலுவையை சுமந்தேன், உனக்காகத்தானே நான் சிலுவையை சுமந்து மரித்து உயிரோடு எழும்பினேன். நீ பயப்படாத, உன் சரீரத்தில் இருக்கிற பலவிதமான நோயினால் நீ கலங்காத. நான் உன் தேவனுடைய கர்த்தர், உன் தேவனுடைய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பாருங்கள், பரிசுத்த வேதாகத்தில் சொல்லுகிறது, அதில் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, மத்திய சுவிசேஷத்தில் அவர் தலைவனுடைய இல்லத்துக்கு வரும் பொழுது, ஒரு இடத்துலேருந்து ஊழியத்தை முடித்து வரும் பொழுது, ஒரு குடும்பத்தாரில் இடத்துல வீட்டிலேருந்து ஒரு ஃபோன், ஒரு ஆள் அனுப்புகிறாங்க, இந்த தலைவனுடைய மகள் மரித்து போகிறாள் என்று சொல்லி. அந்த இடத்துக்கு ஆண்டவர் போகிறார், அந்த தலைவனுடைய இல்லத்துக்கு போகிறார். அங்கே இருந்தவர்களை எல்லாம் வெளியே வர சொல்லி அவர் அந்த மகளை பார்த்து சொன்னாரே, சிறு பெண்ணே நீ எழுந்துரு என்று சொன்னார். அங்கே இருந்தவர்களை சொன்னார், இவள் நித்திரை அடைகிறாள் என்று சொல்லி அந்த சிறு பெண்ணை எழுப்பி அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க என்று சொன்னார். அப்படிப்பட்ட மரித்து போன சரீரத்தை உயிரோடு எழுப்புகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். உன் தலையை உயர்த்துகிறவர், உன் தலைக்கு மேலே அபிஷேகம் வைத்திருக்கிறவர், அவர் உன்னை சிட்டைக்குள்ளே மூடிக்கொள்ளுகிறார். அருமையான கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அல்லவா? வீடுகளில் இருந்து கொண்டு என் உடம்பு முழுதும் சிறங்குனால பலனத்தோடு கூட இருக்கிற ஐயா, வயிற்று பகுதியில் எனக்கு கட்டினால் பாதிக்கப்படுகிறேன் ஐயா, என்னுடைய அலசர்னால கல்லடுப்புனால கிட்னியில் செயலிழந்து உறுப்புகள் செயலிழந்து பக்கவாதத்தில் இருக்கிறேன் ஐயா, நான் எப்படி எழும்பி நிற்பேன்? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன், உன் ஆரோக்கியம் பண்ணுவேன், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறவன். எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட நீ இருந்தாலும் கர்த்தர் உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட நீங்கள் வீட்டில் இருக்கலாம். ஐயா, என்னுடைய தலைப்பகுதியில் பயங்கரமான வேதனையோடு கூட இருக்கிற ஐயா, சுகர்னால என்னால் ஒரு வேலை செய்ய முடியலையா, படுக்கையிலே இருக்கிற என்று சொல்லி நீ கலங்கி நிற்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரே, உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுகிற தேவன், உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடி உன் நிலையிலே நிறுத்துகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு குடும்பத்துக்குள்ளே வழக்கமாக நாங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே கடந்து போனோம். நானும் என்னுடைய நண்பர் ஒரு ஊழியக்காரரும் கடந்து சென்றிருந்தோம். அங்கே நாங்கள் 1 மணி நேரம் இருந்து அவங்களோடு கூட பேசி கொண்டு இருந்தோம். அவங்க வீட்டில் நடந்த சம்பவத்தை சொல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சம்பவம் நடந்திருக்குப்பா, இந்த வீட்டுக்குள்ளே நான் அற்புதத்தை செஞ்சுருக்கிறேன் என்று சொன்னார். அவங்க எங்களிடத்தில் சொல்லலை. கடைசி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு பாய் விரித்தாங்க. பாய்க்கு மேலே நாங்கள் முழங்கால் போட்டு 2 கைகளை உயர்த்தினோம் வானத்தை பார்த்து. கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே கடந்து வந்தார் அந்த இல்லத்துக்குள்ளே.
பாருங்க, எப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது பாருங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது, என்றும் உள்ளதாக இருக்கிறது. ஒரு 18 வயசு உள்ள ஒரு வாலிப சகோதரிக்கு ஒரு பலனத்தோடு கூட இருந்திருக்கிறார். அந்த பலனம் எப்படிப்பட்ட ஒரு பலனம் என்று சொன்னால், திடீர்னு பார்ப்பால் திடீர்னு நின்று அவளுக்கு சர்ப்பத்தை போல நெளிஞ்சு 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 அவள் பேச ஆரம்பிச்சிருவா. தூசமான வார்த்தைகளை பேசுவா. அவளை பக்கத்தில் நிற்க முடியாது. அப்படி நெளிஞ்சு 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 படம் எடுக்கும். அப்படிப்பட்ட குட்டீரமான ஒரு பலனத்தோடு சத்துருடைய போராட்டத்தோடு கூட அவள் இருந்து கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு நாள் அவங்க சர்ச்சிலிருந்து ஒரு போதகர் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அம்மா, நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து 1 மாதம் ஆகிறது, உங்கள் மகளும் நீங்களும் வந்து, ஏம்மா நீங்கள் வரல அப்படின்னு சொல்லி அந்த போதகர் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அந்த போதகர் இடத்துல அந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயா, என் மகளுக்கு ஒரு சர்ப்பத்தின் ஆவி மூலமாக ஒரு சத்துரு போராட்டம் இருக்கிறதையா. எந்த நேரம் அவள் என்ன செய்வான்னு சொல்லி தெரியாது. திடீர்னு நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது அந்த வார்த்தையை கேட்ட உடனே, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே அந்த பிசாசாவிலிருந்து வெளிப்படும்போது எல்லாரும் பார்ப்பாங்க, எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமே, எங்களுக்கு அவமானமாக இருக்குமே, அதனால தான் ஐயா வரலன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. அந்த போதகரும் ஜெபித்து விட்டு அவங்களும் கடந்து சென்று விட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அந்த போதகருக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாராம். இப்படிப்பட்ட ஒரு இந்த மகள் பலனத்தோடு கூட இருக்கிறா, இவளுக்கு வீட்டுக்கு போய் நீ ஜெபம் பண்ணு, என் ஆலயத்துக்கு வரவில்லை என்று சொல்லி போதகர் போய் ஜெபித்து அவள் வீட்டுக்கு கடந்து செல்லும் பொழுது அந்த நேரம் அவளிடத்திலிருந்து அந்த ஆவி வெளியே போனது. அவள் இன்று நாங்கள் அன்றைக்கு ஜெபிக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தினார், அற்புதத்தை செஞ்சிருக்கிறோம். ஐயா, இவ போய் தேவனுடைய ஆலயத்தில் போய் சாட்சி சொல்லலை, என் ஆலயத்துக்கு வரல, சுகம் ஆயிற்று, சுகத்தை கொடுத்தும் என் ஆலயத்துக்கு வரலையா, என் ஆலயத்துக்கு வர சொல்ல அவளுக்கு இன்னும் நன்மைகளை செய்வேன் என்று சொன்னார். இப்படி தான் நம்ம வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரிடத்திலே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு போகுவது இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். எப்படிப்பட்ட காயத்தோடு கூட நீ இருக்கிறாயோ, எப்படிப்பட்ட பாரத்தோடு கூட நீ இருக்கிறாயோ, அவர்களுக்கு அவருடைய இரத்தத்தினால கழுகி பரிசுத்தப்படுத்துகிறவர். பாருங்க, இன்னொரு குடும்பத்துக்குள்ளே எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், நாங்கள் வழக்கமாக அந்த இடத்துக்கு போகிறவங்க. ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் சுகர்னால பலனத்தோடு கூட இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாட்கள் வரும்போது சுயம் இல்லாமல் மனநிலை பாதிக்கிறது போல காணப்பட்டாங்க. பேசினதே பேசுவாங்க, அவங்க சின்ன வயசில் நடந்ததை காரியங்களை சொல்லி கொண்டே இருப்பாங்க. இப்படி கொஞ்ச நாட்கள் கடந்து போனது. அவங்களுடைய கைகள் கால்கள் செயலிழந்து போனது. படுக்கையிலே 3 வருஷம் படுக்கையிலே கிடந்தாங்க. அவங்களுக்கு இயேசு பார்த்து கொண்டு தான் இருந்தார். படுக்கையிலே இருந்தவங்க. ஆனால் ஒரு நாள் பாருங்க, 3 வருஷம் படுத்து கிடக்கிறாங்க. கைகால்கள் செயலிழந்து போயிருக்கிறது, பேச முடியாது. 3 வருடம் கழித்து இயேசு அந்த அறைக்குள்ளே போனார் அல்லவா, அற்புதத்தை செய்தார். இதே போல் யோசுவா டிவியிலே பேசிக்கொண்டிருக்கிற வேளையிலே அந்த டிவியை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு புதன்கிழமையிலே மாலை 6:30 மணிக்கு ஒளிபரப்புறத அவங்களுடைய பேத்தி அந்த ஜோஸ்வா டிவி நிகழ்ச்சியை பார்த்துருக்குறாங்க. அந்த அம்மாவும், படுக்கையில் இருந்த அந்த அம்மாவும்
உங்கள் கண்ணை திறந்து பார்த்துருக்காங்க. தேவனுடைய வார்த்தையை கொடுக்குற வேலையில் அந்த அம்மாவுக்குள்ள ஒரு பிரசனம் இறங்கி போனதை அவங்க உணர்ந்தாங்க. எந்த கை கால்கள் செயலிழந்து போனதோ அந்த உறுப்புகள் செயல்பட ஆரம்பித்தது. யார் பேச முடியாமல் மௌனமாக அந்த மனநிலையில் பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்க இப்போ ஜீவனமாக இருந்து அவங்க உடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் வீடுகளில் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட நிகழ்ச்சி அற்புதத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வருவார். வார்த்தையை சொல்லி வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குற தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடி உன் நிலையிலே நிறுத்துவார். அவர் உன் ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவார். எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. இந்த நாட்களில் ஜெபித்த அன்றே இந்த யோசுவா டிவி மூலமாய் பார்க்கிற அற்புதத்தை நேரமாய் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட நோயோடு கூட இருந்தாலோ, எப்படிப்பட்ட சத்துருடைய போராட்டத்தோடு கூட இருந்தாலோ இப்போ ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி சேர கை ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே கொடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு புதன்கிழமையிலே மாலை 6:30 மணிக்கு ஜோஸ்வா டிவியிலே நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக அற்புதத்தின் நேரத்தை நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிறாங்க. அதை பாருங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஒளியத்துக்காக ஜெபிங்கள். கர்த்தர் ஒளியத்துக்காக கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.